அப்பா நீங்கள் வந்து உங்களை வேறு மாதிரி சொல்லி என்னை வச்சு ஏதாவது அசிங்கப்படுத்திட போகிறாங்க, நீங்கள் தைரியமாக இதை போட்டு காட்டுங்கன்னு சொல்கிற இடத்துலே அந்த குழந்தை எவ்வளவு ஆசையாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, அரவணைப்போடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைன்றது வந்து நமக்கு வந்து உளவியலாக வந்து கொஞ்சம் உள்ளே போய் அதை பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி யாரும் கட்டுப்படுத்துவதை விரும்புவதில்லை. கட்டற்ற வாழ்க்கை வாழணும்னு ஒரு பக்கம் சொசைட்டி வந்து தன்னைத்தானே சீரழித்து கொண்டிருக்கிறது. அது வேற மாதிரி தற்கொலை. அதான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இன்னமும் இந்த இப்படி ஒருப்பட்ட சூழலும் ஒரு பக்கத்தில் இருக்க. அதாவது அந்த அந்த பொண்ணு பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் இன்னொரு திருமணம்ன்றதெல்லாம் நினைக்க முடியாது. ஒரு முறை தான் இந்த திருமணம், இந்த வாழ்க்கை எனக்கு சரியாக அமையவில்லை, அதுக்கு நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் அன்பையும் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு அது சரியாக அமையலை. நான் வந்து எனக்கும் பெண் குழந்தை உண்டு, அதனால் நானும் வந்து 4, 5, 6 அக்கா தங்கைகளோடு ஒரு பிறந்தவன். எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வருகின்ற கஷ்டம்னு வரும்போது அதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதம் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும்.